பிக் பாஸ் நிகழ்ச்சி இது வரைக்கும் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 சீசனுக்கும் மேலே நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்போ தமிழில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதிக அளவில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம்பாதீங்க, நீங்க கண்ணால எது பார்க்குறதோ அது மட்டும் நம்புங்க. நடந்துகிட்டும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்ல. ஸோ கிட்டத்தட்ட 63 நாடுகளில் இந்த நிகழ்ச்சி அவங்கவுங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வடிவமைச்ச வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் தான் அதுக்கு பேர் பிக் பாஸ். மற்ற எல்லா நாடுகள்லையுமே இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா பிக் பிரதர் அப்படின்னு வச்சிருக்காங்க. This is Big Brother. Stands by for an important announcement. ஸோ இதுதான் ரியல் பேர் அப்படின்னு சொல்றாங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறது தழுவி வந்த ஒரு பேர் தான், காப்பி கேட் மாதிரி. ஆனால் பிக் பிரதர் தான் ஒரிஜினல் நேம். அதன பிக் பிரதர் எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஜார்ஜ் ஓர்வெல் அவர் எழுதின 1984 அப்படிங்கிற நாவலில் வந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ, பிக் பிரதர் அப்படிங்கிற ஷோ. ஸோ அதன்படி மனுஷங்களை தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறை கண்காணிப்பில் வச்சிருக்கிற சிஸ்டமேட்டிக் ஒரு விஷயத்தை தான் பிக் பிரதர்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா எல்லா தரப்பு மக்களையும் ஒரு இடத்துல குவிச்சு அவங்களுடைய அந்த நடவடிக்கையை கண்காணிக்கிறது. சொல்லப்போனால் இது ஒரு அடக்குமுறை தான். இது போக அல்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா முதலாக இது உருவாக்கப்பட்டது. நாங்கள் பந்தய குதிரை இல்லை, நாங்கள்லாம் மனுஷங்க. நீங்க கேட்கலாம், இப்பவே இப்படி அடிச்சுக்கிறாங்களே, ஆரம்ப கட்டத்தில் இது முதல்ல தொடங்கினப்ப எந்த மாதிரியா அடிச்சுக்கிட்டாங்க, எப்படி அவங்களுடைய நடத்தையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சொல்லப்போனா மனுஷ மாதிரி இருக்கிற இடத்துல மனுஷ மாதிரி இல்லாம மிருக மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்போ. அதாவது முதல்ல வந்துச்சுல ஒரு ஷோ. ஸோ அதுல நாம இப்ப பாக்குற மாதிரி தான் நெதர்லாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பிக் பிரதர் நிகழ்ச்சியும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். Big Brother, de spraakmakende live soap. Camera's, elke stap wordt gezien, nergens is er privacy. ஒரு பெரிய வீடு, இதே மாதிரி தான் அதுல சில போட்டியாளர்கள். நம்ம இப்ப சில கண்டஸ்டன்ஸ் பார்க்குறோம்ல, இந்த அளவுக்கு மோசமா இல்லை, அங்கங்கே கொஞ்சம் தரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. வீட்டில் எல்லா இடத்துலையுமே சுற்றி கேமரா, அப்புறமா அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேசுறது கேட்கறது மாதிரியான ஒரு மைக்கு. இது பேசிக்கா அது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கும். நடத்தப்படுற போட்டிகளும் விதிமுறைகளும் எலிமினேஷன் ப்ராசஸும் மட்டும்தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பக்கத்து நாட்டில் வேறு மாதிரியான எலிமினேஷன் ப்ராசஸ் இருக்கும். அங்கே இருக்கிற ரூல்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ சில சமயம் ஒரு நாட்டில் ஹிட்டான ஒரு ஃபார்முலாவை இன்னொரு நாடு அப்படியே அடாப்ட் பண்ணிக்குவாங்க, காப்பி பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிக் பிரதருக்கு இருக்கக்கூடிய பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ்.